அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்க அத்தை, மாமா, எங்க உறவுக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லவும், சரி தடபுடலா விருந்தே செய்யலாம்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா செய்ய ஆரம்பிச்சுட்டோம். வீட்டுக்குள்ள செஞ்சா லேட் ஆகும்னு வெளியில கொல்லை பக்கமா அடுப்பு கட்டி ஒண்ணு ஒண்ணா செய்ய ஆரம்பிச்சுட்டோங்க. ஃபர்ஸ்ட் இனிப்பாகட்டுமேன்னு சொல்லிட்டு நெய்யில ரவாவை நல்லா வறுத்துட்டு கேசரி செய்யலாம்னு சொல்லிட்டு கொதிக்கிற தண்ணியில ரவாவை கொட்டிட்டு தேவையான அளவுக்கு கலர் பவுடர், நெய்யில வறுத்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு ஃபைனல் டச்சா நெய்யை தூக்கி ஊற்றவும் சீரியஸ்லி வேற லெவல் வாசனைங்க. அந்த வாசனையை அப்படியே மூக்கில் பிடிச்சிட்டு சிக்கன் தாளிக்கலாம்னு சொல்லிட்டு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை அளவுக்கு போகிறதுக்கு வதக்கிட்டு காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள், சிக்கன் மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு நல்லாவே வதக்குன்னு வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கனையுமே கொட்டி நல்லா வதக்கி தேவையான அளவுக்கு மசாலா, தேங்காய் அரைச்ச பாதாம், முந்திரி எல்லாத்தையுமே தூக்கி உள்ள ஊற்றி நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சாச்சு. கொத்தமல்லிலாம் தூவிட்டு என்னடா சிக்கன் குழம்பு செய்கிறோன்னு பார்க்காதீங்க. எங்கள் ஊர் சைடு எல்லாமே நான்வெஜ் தான் செய்வாங்க. உங்கள் வீட்டில் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கிண்டுறது மட்டும் தான் நானும், பாக்கி எல்லாமே எங்கள் அம்மா செஞ்சாங்க. ஃபைனலாக சாப்பாடு, முட்டைக்கோஸ், கேசரி, ரசம், மோர், பொரியல், முட்டைன்னு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாட்டா, பை பாய்.